அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ஏன் வீழ்ச்சி அடைந்தது அதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ யூஎஸ்டி ஐஎன்ஆர் பாத்தீங்க அப்படின்னா 90.43 பிரீச் ஆயிருக்கு இல்லையா. நம்பர் 1 ரீசன் பாத்தீங்க அப்படின்னா யூஎஸ் அண்ட் இந்தியாவோட ட்ரேட் டென்ஷன்ஸ். இந்த ட்ரேட் டென்ஷன்னால ஜனவரி மந்தே உங்களுக்கு தெரியும் டாரிஃப் பாத்தீங்க அப்படின்னா நியர்லி 50% ஆஃப் டாரிஃப் வாஸ் இந்தியாவில் வந்து இம்போஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ 50% வரி போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஸோ நம்மளுக்கான எக்ஸ்போர்ட் வந்து கண்டிப்பா கம்மியாகும். இது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஏன் வந்து கரன்சி உங்களுக்கு வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்றது. நெக்ஸ்ட் நம்ம ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா FPI, தட் மீன்ஸ் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா செல் பண்ணிட்டு எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க. தட் மீன்ஸ் எவ்வளோ இந்த FBI வந்து வெளியே எடுத்திருக்காங்க அவங்களோட பணத்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணதை ஸோ நியர்லி $23.8 பில்லியன் இருக்கு இல்லையா. ஸோ அவ்வளோ அமௌண்ட் FBI வந்து வெளியே எடுத்துட்டு போயிருக்காங்க. அப்போ என்ன ஆகும்? ஸோ வெளியே போகும்போது கண்டிப்பாக வந்து கரன்சி வந்து வீழ்ச்சி தான் அடையும். ஏன் வந்து FPI வெளியே போனாங்க அப்படின்னா இந்த ட்ரேட் டென்ஷன்னால 50% டேரிஃப்ஸ் போட்டோன்னே என்ன ஆகும்? ஸோ போட்டோன்னு நம்ம கரன்சி வேல்யூ டவுன் ஆகும்போது ஸோ அவங்க எல்லாருமே எக்ஸிட் ஆயிட்டாங்க. ஸோ நல்ல ஒரு பீக் வரும்போது தே ஹேவ் பின் எக்ஸிட்டட். எப்பவுமே அப்படித்தான், ஒரு நல்ல ப்ராஃபிட் வரும்போது அவங்க எல்லாம் புக் பண்ணிட்டு வெளியே வந்துருவாங்க. அகைன் மார்க்கெட் நல்லா டவுன்ல இருக்கும்போது FPI இன்ஃப்ளோஸ் வந்து அதிகமாக இருக்கும். மூணாவது ரீசன் வந்து USD டாலர் இருக்கு இல்லையா, அது ஸ்ட்ராங்கா இருக்கு அண்ட் யூஎஸோட ஃபெட் பாலிசியோட சேஞ்சஸ்னால USD இண்டெக்ஸ் அது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கா இருந்திருக்கு நியர்லி 99.22 December 3rd வரை. அண்ட் யூஎஸோட ஃபெட் பாலிசி ஸோ யூஎஸ்சி ஃபெட் பாலிசிஸ் சேஞ்சஸ் கொண்டு வந்தனால என்னாச்சு அப்படின்னா ஸோ கரன்சியோட மதிப்புமே இன்னுமே டவுன் ஆயிருக்கு. ஸோ யூஎஸோட ஃபெட் ரேட் சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு தெரியும். வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து அவங்க வந்து BPS பாயிண்ட்ஸ் 0.25 அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்சஸ்னாலையுமே உங்களுக்கு வந்து USD INR வேல்யூ வந்து கம்மியாகும்.